இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பே 5ஆம் நூற்றாண்டில் இலங்கையில் வந்து குடியேறிய முதலாவது அரபிகள் குழு என்ற ஒரு வரலாற்று சான்றுகளும் இருக்க வருகின்றன. சரித்திர சான்றுகளின்படி 5ஆம் நூற்றாண்டில் ஒரு வெவ்வேறு அரபி வியாபாரிகள் குழுக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் காத்தாங்குடியில் வந்து குடியேறியுள்ளனர். இவ்விரு குழுக்களில் முதலாவது குழு இஸ்லாம் தோன்றுவதற்கு முன் 5ஆம் நூற்றாண்டில் இங்கு வந்துள்ளனர். மலபார் கரையோர பகுதியில் கப்பல் ஒன்று மூழ்கியதை தொடர்ந்து உயிர் தப்பிய சில அரபி வர்த்தகர்களே இந்த முதல் குழுவினர் ஆவதோடு இவர்கள் மட்டக்களப்பிலிருந்து சுமார் 3 மைல் தொலைவில் உள்ள பூனாச்சிமுனை என்ற இடத்துக்கு வந்து சேர்ந்துள்ளனர். அதன் போது தீ மூட்டிக் கொண்டிருந்த காட்டான் என்று அழைக்கப்பட்ட ஆதிவாசி ஒருவனை அவர்கள் கண்டுள்ளனர். அப்பகுதி பசுமையாக தோற்றமளிக்கவே அதை அவர்கள் தமது தங்குமிடமாக ஆக்கிக் கொண்டனர். இவ்வாறு இந்நாட்டில் அரபிகளின் முதலாவது வதிவிடமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காத்தாங்குடி இன்றளவிலும் ஸ்ரீலங்காவில் மிக அதிக அடர்த்தியான சோனக முஸ்லிம் மக்கள் தொகை வாழும் பகுதியாக இருந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தாம் பிடித்த புலால் உணவான மீன்களால் யாழ் கீரிமலையில் அமைந்துள்ள நகுணேஸ்வர ஆலயத்தை மாசுபடுத்திய குற்றத்திற்காக யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட முக்குவர்கள் என்ற கோத்திரத்தினர் இதே காலகட்டத்தில் புகலிடம் தேடி மட்டக்களப்பு மாவட்டத்தில் தஞ்சம் புகுந்ததாகவும் சரித்திர ஏடுகளில் பதிவாகியுள்ளது.